ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் தீபாவளி நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்படி செலிப்ரேட் பண்ணேங்கிறத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பெரிய செலிப்ரேஷன்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் எங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி எடிட் பண்ணி காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து தீபாவளியோட முந்தின நாள் என்னோட வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு, டீ வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். நான் வந்து காஃபி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். எங்கள் அம்மா வீட்டுக்கு ஆஸ் யூஷுவல் என்னோடய அக்கா, மாமா, அக்கா பையன் அர்ஜுன் தான் வந்திருக்காங்க. ஸோ நாங்களாம் தான் சேர்ந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ண போகிறோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா க்ளவுடியாக தான் இருந்துச்சு, வெதர் நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி செம்ம டிராஃபிக் கூட. அதான் வீட்டுக்கு வந்தாச்சு. யூஸ்வல் எல்லாரும் இப்போ தான் ரீசெண்டாக மீட் பண்ணோம், அந்த வ்ளாக் கூட உங்களுக்கு போட்டிருக்கேன். லஞ்சுக்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லாம். அப்படியே விளையாண்டுட்டு இருக்கப்பே நான் ரித்வாக்கும் அப்படியே ஊட்டி விட்டுடுறேன். ஏன் பார்க்கலையா? அக்கா வந்து ரித்வாக்கு 2-3 ட்ரெஸ் வாங்கிட்டு இருந்தா, அதுதான் போட்டு பார்த்துட்டு இருக்கோம். நின்னு காமிக்கிறானே, சூப்பரா இருக்கே. சூப்பரா இருக்கு ரித்வாக்கு. பெரியப்பா கிட்ட போய் ட்ரெஸ் காமிச்சிட்டா, நியூ ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு சொல்லு. கூப்பிடு. ஹலோ, யாரு? ரித்வாக்குலாம் கொடுக்காத. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஈவினிங் பசங்க விளாண்டுட்டு இருக்காங்க. பால் குடிக்க வச்சுட்டு அப்புறம் பட்டாசு வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அச்சு ஒண்ணும் இல்ல. பார்த்தீங்கன்னா நாங்களும் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். பசங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக நல்ல பட்டாசு வெடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்களாம் பட்டாசு வச்சிங்களா என்னன்னு கமெண்ட்டில் போடுங்க. ரித்வா வந்து பட்டாசுக்கிட்டே போகணுன்னு தான் ரொம்ப இது பண்ணிகிட்டே இருந்தான். காமிக்கிறேன் பாருங்க. ரித்வா சுத்தமாக பயப்படல வெடி சத்தம் எதுக்குமே. அடுத்த தீபாவளிக்கு ரித்வாவும் பட்டாசு வைக்க ரெடி ஆயிடுவான்னு நினைக்கிறேன். எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்த நாள் காலையில் போடுற தீபாவளி ட்ரெஸ் எல்லாம் இங்கே மஞ்சள் வச்சுட்டு இப்பயே நாங்கள் சாமி கும்பிட்டுருவோம் யூஸ்வலாக நைட்டே.
இப்பதான் வந்து ரித்வாப்பா வந்தாரு. நல்லா நைட் எல்லாம் சாப்பிட்டுட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இப்போ தூங்க வச்சுட்டு காலையில் கொஞ்சம் நேரமாக எழுந்திரிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளி மார்னிங் எழுந்திரிச்சாச்சு. ரொம்ப நேரமாக இல்லை, ஒரு 6:45 இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரித்வாவை குளிக்க வச்சாச்சு. எல்லாரோட ரெடி ஆகிட்டே இருக்காங்க. அக்காவும் குளிச்சு ரெடி ஆகிட்டே இருக்கா. பார்த்தீங்கன்னா வெளியே பட்டாசு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரித்வா ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். நான் மட்டும்தான் இன்னும் குளிக்கல, குளிச்சுட்டு வரணும். நான் இப்போதான் குளிச்சுட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா அர்ஜுனும் ரித்வாவும் விளாண்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போதான் ரெடி பண்ணிட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்கேன். 2 பேரும் சாப்பிட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் அப்படியே என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு காமிக்கிறேன். அம்மா வந்து கிச்சனில் கொஞ்சம் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் நான். அடுத்து எல்லாரும் ஹாலில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. டிவி ஓடிட்டே இருக்கு. அப்புறம் சிஸ்டம்லேயும் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கெஸ்ட் வந்திருக்காங்க. பக்கத்து வீட்டு அங்கிள் ஆண்டி வந்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அர்ஜுனும் டான்ஸ் ஆட போறான். அர்ஜுனும் ரித்வாவும். இப்போ வந்து ரித்வாக்கு பசிச்சுட்டு இருக்கேன். என்ன லஞ்ச்னா இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி, அப்புறம் ரைஸ், ஒயிட் ரைஸ், ரசம், பொரியல், போண்டா அது இதுன்னு பண்ணியிருக்காங்க. அவனுக்கு ஊட்டி விட்டு இப்போ நான் சாப்பிட வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பசங்களெலாம் தூங்க வச்சுட்டு நாங்கள் ஜாலியாக கார்ட்ஸ் விளாட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து சூப்பராக சேர்ந்துருச்சு, முடிச்சாச்சு. நம்ம எல்லாரும் தோத்துட்டாங்க. எல்லாம் இந்த 3 மூஞ்சிகளை தோத்துட்டாங்க. நான் யூடியூப் எடுக்கவே விட மாட்டேன்டி. எல்லாரும் 80 போடுங்க. அடுத்த ஈவினிங் வந்துட்டு நான் மாமியார் வீட்டுக்கு கிளம்புறேன். ஸோ அம்மா எனக்கு ஸ்வீட்ஸு அந்த முறுக்கு எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் ஓரளவுக்கு எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். இங்கே வந்து வெளியே வந்து பட்டாசு வச்சிட்ருக்காங்க. அவ்வளோதான், நான் கிளம்பிட்டு உங்களுக்கு அங்கேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இங்கே வந்தாச்சு மாமியார் வீட்டுக்கு. ஜஸ்ட் இங்கே வந்து ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ஒரு ½ அன் ஹவர் தான் எங்கள் வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு. இங்கே வந்து ரித்வா வந்தோடனே பைக்கில் ரவுண்ட்ஸ் போயிட்டு இப்போ வந்துட்டு இங்கே பட்டாசு எல்லாம் வெடிக்க போகிறோம். இப்போ வந்துட்டு உஸ்வானம், சங்கு சக்கரம், கொஞ்சம் வெடி. அவ்வளோதாங்க, இப்படி தான் எங்களோட தீபாவளி போச்சு.
உங்களோட தீபாவளி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.